வணக்கம். நமக்கு ஏன்கனி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்னதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். தமிழ்நாட்டில் அந்த மாநாடு முடிஞ்சு வந்ததோட ஒரு நல்ல காரியம் ஒரு விஷயம் பண்ணியிருந்தேன். அது உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணியிருந்தது. சிசேரியனுக்காக ஒரு டேட்டுக்காக ரொம்ப எமர்ஜென்சியாக வந்திருந்தாங்க. அதாவது மார்ச் 11 மார்ச் 16, மார்ச் 20 28 வரைக்கும் சிசேரியனுக்காக டேட் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், லக்னாதிபதி வலுத்து யோக தசை வர்ற மாதிரியான அமைப்புகளில் தான் நம்ம சிசேரியனுக்கு டேட்டே கொடுப்போம். அந்த சிசேரியன் வந்து குழந்தையை பிறக்க வைக்கிறது, பிரசவிக்கிற அந்த குறிப்பிட்ட டைம். இதில் மொத்தமாக எல்லா விஷயங்களையும் செக் பண்ணும்போது அது ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். அது அவரோட பர்சனல் விஷயம் பேச வேணாம். இந்த அமைப்புகளில் சிசேரியனுக்கு எனக்கு ஒரு பெஸ்ட்டான டேட்டு கிடச்சதுங்க. ஏன் அந்த பெஸ்ட்டான டேட்டு, ஏன் அந்த நாளில் ஒரு உன்னதமான ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். அண்ட் அதே வழக்கமாக சொன்ன விஷயம் தான், இந்த டேட்டில் இந்த குழந்தை பிறந்தா உங்களை விட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொன்னதுக்கு சில விஷயங்களும் இந்த ஜாதகத்தில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கும், அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணுறதுக்கான மற்ற கோச்சார் அமைப்பு சரியாக இருக்கிறத தான் இந்த ஜாதகத்தில் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, முதல்ல இதில் நான் கொடுத்தது ஆக பெஸ்ட் மார்ச் 16, 2026 11:30 மலேசிய நேரப்படி காலை 11:30 மதியம் 11:30. இந்த 1 மணி நேரம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம்னு வருது. லக்னாதிபதி உச்சமாகி சந்திர அதியோகத்தில் இருக்காரு. எந்த வகையிலையும் அவருக்கு அஸ்தகங்கமோ கிரகணமோ இல்லை. ராகு விட்டு டிகிரி அமைப்பு கூட துல்லியமாக தான் பார்த்து கொடுத்துருக்கேன். நான் டிகிரியாகவே உங்களுக்கு ஜாதகத்தை போட சொல்கிறேன். ராகுக்கும் இவருக்கும், சுக்கிரனுக்கும் ராகுக்கும் இடைவெளி போதுமான அளவில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 9 டிகிரி அமைப்பில் சுக்கிரனுக்கும் ராகுக்கும் இடைவெளி இருக்குது. சூரியனுக்கும் இவருக்கும் 11 டிகிரி. அஸ்தகங்க அமைப்பே இல்லை. எந்த விதமான அமைப்பு இருந்தாலும், புதன் நீச்சமாக இருந்தாலும், பரிபூர்ண நீச்சபங்க ராஜயோக அமைப்புகளில், சந்திர அதியோகத்தில், பூரண அமைப்புகள்ல தேய்பிரை சந்திரனோட அமைப்புன்னு கூட எடுத்துக்கலாம். அந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புல நல்ல பிறந்த ஒரு குழந்தை. இந்த ஜாதகத்தை நம்ம சூஸ் பண்றதுக்கான முதல் காரணம் என்னன்னா, லக்னத்தில் தனி குரு வலுத்து லக்னத்தையும் ராசியும் வலுத்து பார்க்கிறாரு, திக்பலமா இருக்கிறாரு. ஓகேங்களா? இதுக்கு அடுத்த நிலையில எல்லா கிரகங்களும் சுபரின் தொடர்புல வந்துடுறாங்க. செவ்வாய் மட்டும் இயல்பாக, செவ்வாயும் சனியும் இயல்பாக இருக்காங்க. இந்த செவ்வாயோட எனக்கு குரல் கொஞ்சம் சரியில்லை. இந்த செவ்வாயோட சனியோட அமைப்பு கூட நவாம்சத்துல பாத்தீங்கன்னா சனி குருவோட சேர்ந்து இருக்கிறதும், செவ்வாய் சுக்கிரனோட வீட்லயும் இந்த அமைப்புகள்ல இருக்காங்க. எல்லா கிரகங்களுக்கும் சுபர் தொடர்பு வந்துருது. இந்த ஒரு விஷயம் எடுத்தாச்சா? இது எல்லாத்தை விட மிக முக்கியமான அமைப்பு, குழந்தை பிறக்கும் பொழுது 1 வருடம், ஓகேங்களா, 1 வருடம் 8 நாட்கள் சந்திர திசையில இந்த குழந்தை பிறக்குதுங்க. அடுத்து சூரிய திசை. சூரியன் கிரகணமா இருக்காரு ஐயா, சிம்மத்தை ஒரு பாக்குறாரு. ஆனால் இந்த ஜாதகத்தோட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தப்பு என்ன? சூரியன் கிரகணமா இருக்கிறது. இதற்கு நிவர்த்தி என்ன? குரு வலுத்து 9ஆம் இடத்தை பார்க்கிறது. தந்தை கெடுவாரா? கெட மாட்டார். சூரிய தசை, இங்க நடக்கக்கூடிய சூரிய தசையில தந்தை கெட மாட்டார். அடுத்து வரக்கூடிய செவ்வாய் நேரடியாக 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்வது அவ்வளவு பெரிய கெடு பலன்களை செய்யாது. ஏன்? அவர் இருக்கிறது கிட்டத்தட்ட சுபத்தன்மையில தான். இதெல்லாம் விட பருவ வயசுல குருவின் வீட்டுல சுக்கிரனோட தொடர்புல இருக்கக்கூடிய ராகுதசை வரணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அமைப்பை இந்த இடத்துல தொடர்பு கொண்டு, அதே மாதிரியான சந்திர அதியோகத்துல புதன் சொல்லிட்டு சகல யோகர்களையும் தொடர்பு கொண்ட இந்த ராகுதசை மிகப்பெரிய மேன்மையும், அதுக்கு அடுத்து வரக்கூடிய குரு திக்பலமாகவும் உச்சனோட வீட்லயும் இருக்கிறாரு அப்படின்றதுனால பெரிய கெடுபலன்களையும் செய்யாத அமைப்புகள்லையும், அதுக்கப்புறம் சனி சுபத்துவ நிலையில 10ஆம் கேந்திரத்துல இருக்காருன்ற மாதிரியான அமைப்பு. ஏன்னா நவாம்சத்துல சனி குருவோட சேர்ந்திருக்கிறாரு, மிதுன வீட்டுல இருக்காரு. இந்த அமைப்புகளை கொடுத்து இது ஆக பெஸ்ட் அப்படின்னு சொல்லி, ஏன்னா லக்னாதிபதி வளர்த்துட்டாங்க. தசாபுத்தியும் கை கொடுக்குது. தசாபுத்தி அனைத்தும் சந்திரன் சுக்கிரனோட பார்வையில தானே ஒளியான சந்திரனா இருக்காரு. இந்த இடத்துல கிரகணம் இல்ல, போதுமான அளவுக்கு டிஸ்டன்ஸ் வந்துருது. கேது 3 டிகிரி, சந்திரன் 21 டிகிரி. ஓகேங்களா? இது ரிஷப லக்னத்துக்கு மலேசிய நேரப்படி மதியம் காலை 11:30 மதியம் 12, 1 மணி நேரம் ஆக பெஸ்ட். அதே நாளில் நிறைய டேட் கொடுத்தேன், பெஸ்டான டேட். அதே நாளில் இன்னொரு லக்னம், கன்னி லக்னமா கொடுத்துருக்கேன், கன்னி ராசி. அதே மாதிரி ராசிய லக்னத்தை குரு பார்க்கிறாரு. அதே மாதிரி சிம்மத்தையும் சூரியனும் கிரகணப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட 9ஆம் அதிபதி உச்சமாகி 9ஆம் வீட்டில் குரு இருக்கிறாரு. இந்த அப்பாவை பேலன்ஸ் பண்ணியிருக்கிறார். எப்படின்னா, இந்த ஒரு அமைப்புகள்ல 9ஆம் அதிபதி உச்சமாகி 9ஆம் வீட்டுல குரு அமர்ந்து ராசி லக்னம் வலுத்து லக்னாதிபதி
நீச்சபங்க ராஜயோகத்துல சந்திராதி யோகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். சரி, இந்த ஜாதகத்துக்கு தசா இருப்பு செவ்வாயோட அமைப்புகள்ல இந்த ஜாதகத்துக்கு தசா இருப்பு வருது. இந்த செவ்வாய் திக்பலமாகவும் நவாம்சத்துல சுக்கிரனோட வீட்லயும் இருக்கிறாரு. ஓகேங்களா? அதாவது சுக்கிரனோட ரிஷப வீட்டுல இருக்கிறாரு. இதுக்கு அடுத்த நிலையாக இவருக்கு வரக்கூடியது ராகு தசை, குரு தசை, சனி தசை, புதன் தசை, கேது தசை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில சகல கிரகங்களும் சுபத்துவ நிலையில சுப நிலையில நல்ல தன்மையில இருந்து தசை நடத்த போது இதுல தாங்க சிசரேன் கொடுக்குறேன். சிசரேனுக்கு லக்னம் லக்னாதிபதியை குரு பார்த்தா மட்டும் போதுமா? நிச்சயமா முடியாது. ஏன்னா தசாபுத்திகள் தான் சில அமைப்புகளை செஞ்சாகணும். இந்த ஜாதகத்துக்கு தசாபுத்தி அனைத்தும் சுபத்துவ நிலையில குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரனோட தொடர்புல இருக்கிறதும், செவ்வாய் அவயோகராக இருந்தாலும் திக்பலமாக இருந்து கெடுபலன்களை செய்ய முடியாம இருக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதகம் வாழ்நாள் முழுக்க நல்ல தன்மை அனுபவிக்கிற ஜாதகங்க. இந்த மாதிரி ஒரு சிசரேன் கொடுத்தேன். ஆக மொத்தத்தில் ஒரு குழந்தை வாழ்நாள் முழுக்க நல்லதை அனுபவிக்கணும்னா லக்னம் பலமாக இருக்கணும், லக்னாதிபதி பலமாக இருக்கணும். இதை அடுத்து ஓகே, இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரும், ஏங்க சுக்கிரன் அணி லக்னங்களாகவே கொடுத்துருக்குறீங்க, குரு அணி லக்னங்களாக கொடுக்கல அப்படின்னாக்கா, சுக்கிர அணி லக்னங்கள் தான் இந்த கோச்சார நிலையில பார்த்தீங்கன்னா பலமாக இருக்கு. கன்னி லக்னம் பலமாக இருக்கு, மகர லக்னம் பலமாக இருக்கு. ஆனால் மகரத்துக்கு சனி பாபத்துவமாக இருக்கிறாரு. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து செவ்வாயோட அமைப்பு கொடுக்கலாம்னா, செவ்வாய் இருக்கிறது நீச்ச புதனோட வீடுங்க. இந்த அமைப்புகளில் நீச்ச புதனோட அமைப்பு கொடுக்க முடியாது. ஏன்னா லக்னாதிபதி அமர்ந்த வீட்டின் தன்மையை ஜாதகர் பிரதிபலிப்பார். இது எவ்வளவு பேருக்கு புரியும்னு தெரியாது. அதனால ரிஷப லக்னம் லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறாரு. சரி, தனுசு லக்னம் கொடுத்துருக்கலாமே கேட்டீங்கன்னா, லக்னாதிபதி 6ல போய் மறைஞ்சிருக்கிறாருங்க. இதுவும் சரியா வராது. அப்போ 2 பெஸ்டான லக்னம், அந்த லக்னத்துக்கு தசாபுத்தி சுக்கிர அணிகள் வரும் பொழுதும் குரு உச்சனோட வீட்டில் இருக்காருன்ற அமைப்புகளையும் பெரிய கெடுபலன்கள் இல்லாத நிலையில யோக தசைகள் அப்படின்ற மாதிரியான அமைப்புகளில் கொடுத்துருக்கோங்க. இதுதாங்க இன்னைக்கு எடுத்து வச்ச ஜாதகம். சிசரனுக்காக வந்த உடனே மலேசியாவுக்கு வந்தோடனே நான் பார்த்து எடுத்து கொடுத்த ஒரு ஜாதகம். என்ன வாய்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேசுகிறேன், அப்படி இப்படின்னு பேசி முடிச்சிட்டேன். சரிங்களா? வேற ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.